வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம சீலா மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க. இப்போ பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுக்கோங்க. நிலவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ அதில் கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதை நல்லா வதங்கும். பூண்டும் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ கொஞ்சம் தக்காளி கட் பண்ணி போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு புளி கரைச்சி எடுத்துருக்கோம். அதில் கொத்தமல்லி பொடி, வத்தல் பொடி, கொஞ்சம் தேங்காய் சீரகம் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் போட்டாச்சு. கொஞ்சம் வெங்காயம் அரைச்சி வச்சதையும் போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ அதை நம்ம வெங்காயம்லாம் வதங்கி வர்றதில் ஊற்றிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி பற்றலைன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ மீன் குழம்பு நல்லா கொதித்து வருது. இந்த சமயத்தில் நம்ம கழுவி வச்ச மீனெல்லாம் எடுத்து போட்டுடலாம். இது நல்லா கொதித்து வரும்போது இதுக்கு கடைசியில் இறக்குற நேரத்தில் மிளகு, சீரகம் நல்லா வறுத்து அதை நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா நுணுக்கி கடைசி நேரத்தில் தூவி விட்டுருங்க. இப்போ ஸ்டவ்வை அமர்த்திடலாம். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் மீன் மசாலா தடவி வச்சுருக்கோம், அதை நல்லா பொரித்து எடுத்துருவோம். இப்போ தோசைக்கல்லை காய வச்சு ஒவ்வொரு மீனாக போட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா மாற்றி போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ மீன் குழம்பும் ரெடி, மீன் பொரிச்சதும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிடலாம் வாங்க. சாதமும் ருசியான மீன் குழம்பும் ருசியான மீன் பொரிச்சதும் வச்சாச்சு. வாங்க சாப்பிடலாம். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.